எனக்கு மாட்டேன் முடியாதுங்கிற வார்த்தை எல்லாம் பிடிக்காது. என்னோட லேண்டுக்கு அப்ரூவல் வேணும். அதுக்காக நானும் உங்ககிட்ட எத்தனையோ வழியில முயற்சி பண்ணி பார்த்தேன். பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் உங்ககிட்ட பேச வச்சு பார்த்தேன். எம்எல்ஏ, மாவட்டம், வட்டம்னு எல்லாரையும் உங்ககிட்ட பேச வச்சேன். நீங்க அடங்குற மாதிரி தெரியல. அதுக்கு என்ன இப்போ? பேச்சுவார்த்தைக்கு பணியாம நோட்டீஸ் அனுப்புனது மட்டும் இல்லாம என் இடத்துல வந்து போர்டு வச்சுட்டு போயிருக்கீங்க. ஒத்த நோட்டீஸ்னால இப்ப என் வியாபாரமே படுத்து போய் கிடக்குது. காசு பணம் போகுதுன்னு உங்களை வந்து அப்ரோச் பண்ண பயப்பட மாட்டேங்குதே, பணிய மாட்டேங்குதே, கண்ணை கூட சுமட்ட மாட்டேங்குதே. ஏய், இந்த வழவழா குழகலா பேச்செல்லாம் விட்டுட்டு சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்ல போறியா இல்லையா? அதுவும் சரிதான். பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எதுக்கு வம்பு வளர்க்கலாம்? ஃபைனலா ஒரு டீலிங்க்கு வந்துருவோமே, அதுக்காக தான் இங்க வந்து நிக்கிறோம். டீலிங் வேற பேச வந்துட்டியா? சொல்லு, என்ன டீலிங்? டீலிங் பேசுறதுக்கு முன்னாடி இந்த கவரை கொஞ்சம் வாங்கி பாருங்க தாசில்தார் மேடம். இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு தேவையானது இதுல இருக்கு மேடம். ஒருவேளை எங்க கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னு நினைச்சிருவீங்கன்னு தான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். உங்க வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா எனக்கு அப்ரூவல் தரேன்னு ஒரு கையெழுத்து போட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்னு சொன்னா இதை எப்படி டீல் பண்ணிக்கணுமோ அப்படி நான் டீல் பண்ணிக்கிறேன். எங்க வீட்டு பத்திரம் உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? அது எங்க சொத்துடா? ஒப்படைக்கலாம் நடக்கிறதே வேற. டேய், அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட மனுஷன் அவர் மேலேயே கை வைக்கிற? வெச்ச கை இருக்காது, 2 துண்டா வெட்டிடுவேன். டேய், ஓடிங்கடா அவனை. போங்கடா, போங்கடா, நான் பாத்துக்கிறேன்டா. என்னத்துக்கு இப்படி ஆளாளுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, இவன் தான் சின்ன பையன், இள ரத்தம், கொதிச்சு போய் கைய வச்சுட்டான். நீ எதுக்குல டென்ஷன் ஆகுற? என்ன இருந்தாலும் தம்பி கவர்மெண்ட் ஆபீசர் இல்ல, நான் பேசிக்கிறேன். யோ, என்ன பேச போற? என்ன பேச போற? தம்பி, ஒரு ஆள்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி நாளையும் யோசிச்சு செய்யணும். நான் யார் தெரியுமா? பல மாவட்டத்துல அரசியலை தீர்மானிக்கிற சக்தியில ஒரு ஆளு. என் மேலேயே கைய வச்சுட்டேன். ஆனாலும் எனக்கு கோபம் வரல. ஏன்னா எனக்கு காரியம் முக்கியம் இல்ல. அப்போ நம்ம டீலிங்க சரியா பேசி முடிப்போமா? இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாரு தம்பி. இதுக்கு என்னையா இங்க நடக்கிறத வீடியோ எடுத்து காட்டதான் வந்தியா? இரு தம்பி, இது எல்லாமே என் பிளான் தான். நீ கையெழுத்து போட மாட்டேங்கிற, பேச்சுவார்த்தைக்கும் வர மாட்டேங்கிற, லஞ்சத்துக்கும் ஆசைப்பட மாட்டேங்கிற, மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேங்கிற. வேற வழி இல்லாம தான் இப்படி ஒரு திட்டத்தை கையில எடுத்தோம்ல. என்ன திட்டம்? நம்ம பேசுறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஒரு திட்டமா? லூசுத்தனமா இருக்கு. திட்டம் புரியாட்டி அப்படித்தான் தெரியும் தாசில்தார் அம்மா. உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன். மரியாதையா அப்ரூவல்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. இல்லன்னு வைங்க, இந்த வீடியோவை மீடியாவுக்கு அனுப்பி வைப்பேன். நேரடியா எங்க கிட்ட வந்து லஞ்சம் கேட்டாங்க, நாங்களும் கொடுக்கற மாதிரி கொடுத்து கையுங்களுமா வீடியோ எடுத்து வச்சிருக்கோம்னு நேர்மையான சத்யாவின் இன்னொரு முகத்தை பாருங்க மக்கான்னு சேனலா போட வைப்போம். கவர் வாங்கினா அதுல லஞ்சம் தான் இருக்கணுமா? அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் தாசில்தார் அம்மா. பாக்குறவங்க கிட்ட அதுல பணம் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா நம்புவாங்க. நாங்களும் நீ அந்த கவரை கை நீட்டி வாங்குற வரைக்கும் தான் காட்ட போறோம். மத்ததையெல்லாம் தூக்கிடுவோம். நீ வேணா பாரு, இப்படி ஒரு வீடியோவை வெளியில விட்டா எல்லாரும் நம்புவாங்க. பாக்குறியா?
அத மனசுல வச்சு தான் வீடியோவை சவுண்ட் இல்லாம எடுக்க சொன்னேன். இதுல பத்திரத்தோட ஜெராக்ஸ் இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரியாது. சத்யா கவர் வாங்கினது மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியும். தம்பி, இது வாட்ஸ்அப் காலம்பா. ஒரு தடவை ஷேர் பண்ணன்னு வை, நாடு முழுக்க காத்தா பரவிடும். புரியுதா? உங்களுக்கு இப்ப வேற வழியே இல்ல. மானத்தோட தப்பிக்கணும்னா கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இல்லன்னா மானம் போய் மரியாதை போய் தெரு தெருவா அசிங்கப்படுவீங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா கையெழுத்து போட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. போங்க. வசந்தி, ஐயா. அவங்க கையெழுத்து போடாம இருக்க மாட்டாங்க. நீ வா போலாம். அகிலா, தலை வலிக்குது. ஒரு கப் காஃபி போட்டு தர முடியுமா? டிஃபன் சாப்பிடுற நேரத்துல என்னத்துக்கு காஃபி? என்ன பழக்க வழக்கமோ இதெல்லாம்? அக்கா, குமார் என்ன காஃபி கேட்டாரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, வந்ததுல இருந்தே அவர் முகத்தை பார்க்கும்போது சரியில்லாம இருந்தது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல தலைவலிக்குது, காஃபி கேட்பாருன்னு தான் போட்டு ரெடியா வச்சிருந்தேன். இந்தாங்கக்கா, நீங்க போட்டதாவே சொல்லி கொண்டு போய் கொடுங்க. அக்கா, உங்களுக்கு ஏன் மேல கோவமா இல்ல குமார் அண்ணன் மேல கோவமா? அதை காட்டுற நேரம் இதுவா? இந்தாங்கக்கா, இது கொண்டு போய் கொடுங்க. பொடிங்கக்கா, கொண்டு போய் கொடுங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? தலை வலிக்குதுமா. நான் வேணா புடிச்சு விட்டா? இல்ல வேணாம், பரவாயில்ல. மோனி, நீ ஒரு ரூமுக்கு போய் படிப்போ. இந்தாங்க. காஃபி சத்யகலாவா போட்டது? ஏன் இந்த காஃபி எங்களுக்கு போட தெரியாதா? இல்ல உலகத்திலே இல்லாத காஃபி சத்யகலா தான் போடுவாளா? என்ன பதிலையே காணோம்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி நெகட்டிவாவே எடுத்துக்கிற? உன்னோட கைப்பக்குவம் எனக்கு தெரியாதா? ஏதோ வித்தியாசமான டேஸ்டா இருக்கேன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? மோனி, போய் ரூம்ல போய் படி. போய் படிமா. ஏன்பா காயத்ரி அம்மா உங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்கறாங்க? ஆமா மோனி குட்டி, உனக்கு யார் சொன்னாங்க? பாட்டி தான்ப்பா சொன்னாங்க. அப்ப அம்மாவும் நீங்களும் ஒன்னாதான் வேலை பார்க்க போறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லம்மா. ஒரே ஆபீஸ் தான், ஆனா வேற வேற டிபார்ட்மெண்ட்மா. என்னங்க இது? என்ன அகிலா, ஏதோ தெரியாத விஷயத்த கேக்குற மாதிரி கேக்குற? உன் முன்னாடி தானே இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்ன. நான் அத சொல்லல. அவ என்னடான்னா வார்த்தைக்கு வார்த்தை காயத்ரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் காயத்ரி உன் அம்மா கிடையாது, இங்க குத்துக்கல் மாதிரி ஒருத்தி நிக்கிறாளே இவதான் உங்க அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னங்க நடக்குதுங்க? என்ன அகிலா இது? இது அது மாதிரிலாம் இல்ல. குழந்தை ஏதோ வாய் உளறி பேசிடுச்சு. குழந்தைக்கு வாய் உளரும், பெரியவங்களுக்கு ஏங்க உளரணும்? அப்போ அந்த காயத்ரி உங்க ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்யறது உங்களுக்கும் விருப்பம் தான். நீங்க உங்க மனசுக்குள்ள அதை ரசிக்கிறீங்க, விரும்புறீங்க, அப்படிதானே? ஐயோ அகிலா, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? அவளோட நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு தெரியாதா? இது மாதிரி பேசுறது உனக்கே அநியாயமா தெரியல? அநியாயம்? நான் பேசுறது அநியாயம், நீங்க செய்யறது எதுவும் அநியாயம் இல்ல. இப்படியே போனா அடுத்து என்னதான் வெளிய பார்க்க போறீங்க? என்னதான் கெட்டவளா ஆக்கிடுவீங்க, அப்படிதானே? ஐயோ மன்னிச்சுக்கோ தாயே. மோனி ஏதோ வாய் உடனத்துக்கும் அதை நான் கவனிக்காம விட்டதுக்கும் சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போதுமா? இப்படியே தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டே போவீங்க. நீங்க மன்னிச்சிடுன்னு சொன்னோன்னு மன்னிச்சிடணும். பொம்பளைங்களுக்கு மான ரோஷம் எதுவுமே இருக்க கூடாது, அப்படிதானே? பார், மன்னிப்பு கேட்கறது என் கடமை. என்ன மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உன்னோட உரிமை. இதுக்கு மேல என்ன காயப்படுத்தாத ப்ளீஸ். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப கடமைக்காக ஏதோ மன்னிப்பு கேட்டாச்சு. இனி நான் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவ்வளவுதானே? அப்பாவும் பொண்ணு நல்லா இருங்க. நான் எக்கேடு கேட்டு போனா உங்களுக்கு என்ன? அக்கா, என்ன நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி இல்ல திட்டினாலும் சரி,
நான் உங்களை என் சொந்த அக்காவா தான் பாக்குறேன். என் மனசுல நினைக்கிறத நான் அதை சொல்லிடுறேன். இங்க யாரும் கேட்கல. உன் வேலையை பார்த்துட்டு போறியா? இல்லக்கா, காயத்ரி மேல இருக்கிற கோவத்தை உங்க வீட்டுக்காரர் மேல காமிச்சு என்ன ஆக போகுது? இப்ப நீங்க கோவப்படுறதுக்கு காரணமே அந்த காயத்ரி மேல உங்களுக்கு இருக்கிற பயம்தான். ஆனா அவளை பாருங்க, தெளிவா திட்டம் போட்டு திடமா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை உங்களை இப்படி பயமுறுத்துறது தான் அவளோட எண்ணமா கூட இருக்கலாம்ல. அவளோட எண்ணம் எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஐயோ, எப்படி பார்த்தாலும் உங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது தானே காயத்ரியோட நோக்கம். அந்த நோக்கம் தெரிஞ்சும் அவ விரிக்கிற வலையில நீங்க விழுந்துருவீங்களோன்னு தோணுதுக்கா. அவ நினைக்கிற மாதிரியே உங்க வீட்டுக்காரரை நீங்க டார்ச்சர் பண்றது அவளுக்கு தான் லாபம்னு உங்களுக்கு புரியலையா? எவளுக்கு என்ன லாபங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னோட வாழ்க்கையை எப்படி நடத்தணும், என்னோட பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எவளோட அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாது. நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீ என் விஷயத்துல தலையிடாம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். வந்துட்டாளுங்க எங்க இருந்தோ எவ குடும்பத்து பிரச்சனையில மூக்க நுழைக்கலான்னு. படிப்பறிவோ நாகரிகமோ இல்லாத தற்கொலையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா அப்படிதான். இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு ஏன் தலையெழுத்து. எம்புட்டு ஈஸியா முடிய வேண்டிய வேலை. இதை விட்டுவிட்டு விரட்டி துரத்தி மிரட்டின்னு சுத்தி வளைச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். காயத்ரி, உண்மையிலே நீ புத்திசாலி புள்ள. வசந்தி, நீ இம்புட்டு நாள் தொழில இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த புள்ளைகிட்ட நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. எப்பவுமே நாம பலத்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அறிவை யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, அவங்கள வசமா சிக்க வச்சிட்டோம்ல. வீடியோவை பார்த்ததும் அவங்க 2 பேருக்கும் மூஞ்சி போன போக்க பாத்தீங்களா? 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரமும் அந்த லே அவுட் அப்ரூவ் பண்ணியாச்சுங்கிற செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சந்தோஷமா இருங்கய்யா. தாய், நீ ரொம்ப பெரிய ஆளுதான். முதல்ல உங்ககிட்ட ஐடியா கேட்டிருக்கணும், விட்டுவிட்டேன். அதை விட்டுட்டு வட்டம் மாவட்டம்னு வீட்டுக்கு அனுப்பிச்சு சத்தம் போட வச்சு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் ஃபோன் பேச வச்சு எதுவும் முடியாம போச்சு. வம்ப வளைக்கைக்கு பதிலா அவங்கள வலிக்க கொண்டு வரது ரொம்ப ஈஸியா இருக்குதே. இங்க பாரு தாயி, அந்த பிரகாஷ் தான் ஃபோன் பண்றான். பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட சீக்கிரமா அடங்கிட்டான். அநேகமா அப்ரூவல்ல சைன் பண்ணியாச்சு. சோர்ஸ் வீடியோவை கொடுங்கன்னு கெஞ்சதான் ஃபோன் பண்ணிருப்பான். அப்ரூவல்ல நான் முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் நீ பேசுன்னு கட் பண்ணிடுங்க. அது எதுக்கு தாயி? அத வச்சு ஒரே ஒரு காரியத்தை சாதிக்கவா வீடியோ எடுத்தோம்? அது அவனை ஆட்டி வைக்கிற அங்குசம். இந்த வேலை முடிச்சா அடுத்த வேலை, அது முடிஞ்சா அடுத்த வேலைன்னு இந்த வீடியோ வச்சு மிரட்டி அவன்கிட்ட நிறைய வேலைகளை சாதிக்கலாம். அடேங்கப்பா, நீ பெரிய கிரிமினலா தான் இருக்க. இரு அவன்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன பிரகாஷ், சொன்ன வேலையை செஞ்சுட்டு தான் ஃபோன் பண்றேன்னு நம்புறேன். என்ன நடக்குது? என்ன ஐயா, இப்படி அநியாயமா மிரட்டி எங்களை பணிய வச்சிட்டீங்களே. கடைசியில நாங்களும் கிரிமினல் தனத்துக்காக துணப்புற மாதிரி பண்ணிட்டீங்களே. எதுக்கு எம்பிட்டு பாடு? முதல்ல நான் சொன்னபடி கேட்டிருந்தா எம்பிட்டு சோழி மிச்சமா இருந்திருக்கும். என்ன செஞ்சீங்க? அப்ரூவல்ல சைன் போட்டாங்களா இல்லையா? ஐயா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை பாத்துருங்க ஐயா, தயவு செஞ்சு பாத்துருங்க. என்ன, அப்புறம் பேசுவோம், சரியா? ஹலோ ஹலோ, என்ன சொல்றாம? ஒன்னும் இல்ல, பயந்த மாதிரி தான் பேசுதான். எனக்கு என்னமோ வீடியோ அனுப்பிச்சிருக்கானா, இரு பார்க்கலாம். இந்த லிங்கத்துக்கு மாட்டேன் முடியாதுங்கிற வார்த்தை எல்லாம் பிடிக்காது. என்னோட லேண்டுக்கு எனக்கு அப்ரூவல் வேணும். அதுக்காக நானும் உங்ககிட்ட எத்தனையோ வழியில முயற்சி பண்ணி பார்த்தேன். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உங்ககிட்ட அனுப்பி பேச வச்சு பார்த்தேன். எம்எல்ஏ, மாவட்டம், வட்டம்னு எல்லாரையும் உங்ககிட்ட பேச வச்சேன். நீங்க அடங்குற மாதிரி தெரியல. அதுக்கு என்ன போ? பேச்சுவார்த்தைக்கு பணியாம நோட்டீஸ் அனுப்புறதோட நிக்காம என் இடத்துக்கு வந்து போர்டை வேற வச்சுட்டு போயிட்டீங்க. ஒத்த நோட்டீஸ்னால என் மொத்த வியாபாரமே படுத்து போச்சு. பேசி பிரயோஜனம் இல்ல. என்னத்துக்கு வம்பு வழக்கெல்லாம்? ஃபைனலா ஒரு டீலிங்க்கு வந்துருவோமே, அதுக்கு தான் நாங்க இப்ப வந்து நிக்கோம். இந்த கவரை கொஞ்சம் வாங்கி பாருங்க தாசில்தார் மேடம். உங்க வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா ஒரு அப்ரூவல் தாரேன்னு நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும். கவர் வாங்கினா அதுல லஞ்சம் தான் இருக்கணுமா? அது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். பாக்குறவங்க கிட்ட அதுல பணம் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா நம்புவாங்க. நாங்களும் நீ இந்த கவரை கை நீட்டி வாங்குற வரைக்கும் தான் காட்ட போறோம். மத்ததெல்லாம்
தூக்கி இத மனசுல வச்சுதான் வீடியோவை சவுண்ட் இல்லாம எடுக்க சொன்னேன். அதுல நம்ம என்ன பேசணும்னு ஜனங்களுக்கு தெரியாது. சத்யா கவர் வாங்கினது மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியும். என்னல இது? எப்படி எடுத்தான்? எப்படி எடுத்தான்? ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணு புரியலையா? இல்ல மறுபடியும் அவங்ககிட்ட இருந்தால போனு. எடுத்து பேசுங்க ஐயா. ஹலோ, என்ன மிஸ்டர் லிங்கம், வீடியோ பாத்தியா? எப்படி எப்படி நீ வீடியோ எடுத்து எங்களை மிரட்டுவியா? உடனே நாங்க பயந்து போய் சைன் போட்டு கொடுத்துருவோமா? உன்ன மாதிரி கிரிமினல் எல்லாம் பார்த்து பார்த்து நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதாயா நாங்க கவுண்டர் பிளான் பண்ணி வச்சோம். எப்படி வீடியோ எடுத்தீங்க? மேடம் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம். இல்ல பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். எப்படியோ பண்ணோம், ஆனா உன்னோட பிளானை உடைச்சு காட்டணும்ல. நீ எடுத்த வீடியோல சவுண்ட் இல்லாம இருக்கு. இப்ப அதே வீடியோ மொத்த கதை வசனத்தோட என் கையில இருக்கு. தைரியம் இருந்தா இப்ப நீ அதை மீடியாவுக்கு போட்டு காட்டு பாப்போம். ஒரு கேவலமான வீடியோ வச்சுக்கிட்டு எங்களையும் பிளாக்மெயில் பண்றியா? இப்போ உன்னோட பிடி எங்க கையில. நீ எங்களை பிளாக்மெயில் பண்ண வீடியோ எங்க கையில இருக்கு. இப்போ என்ன பண்ண போற? இல்ல இந்த பாரு சத்யா, இது நல்லா இல்ல. எதையா நல்லா இல்ல? நீ கேனத்தனமா பிளான் பண்ணி எங்களை மிரட்டுவ, அதை நாங்க முறியடிச்சா அது நல்லா இல்லையா? ஆனா எங்களுக்கு இது நல்லா இருக்கே. இப்போ நாங்க கண்டிஷன் போடுறோம். எங்க ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் உன் கையில இருக்கு. அதைத்தான் நீ ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து நிரூபிச்சிருக்க. இப்போ எங்களுக்கு அந்த பத்திரம் வேணும். அதெல்லாம் தர முடியாது. என்னது தர முடியாதா? அப்படி தரலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன பண்ணுவ? ஏய், நீ எனக்கு தந்தல்ல கேடு, அதே 1 மணி நேரம் கெடுவ நான் உனக்கு தரேன். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த பத்திரம் எங்க கைக்கு வரணும். அப்படி வரலன்னு வச்சுக்க, 1 ஹவர்ல இந்த வீடியோவை எல்லா மீடியாவுக்கும் நான் அனுப்பி வைப்பேன். 2 அரசு அதிகாரிகளை நீ பப்ளிக்கா மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி உன் கிரிமினல் வேலைக்கு துணை போக கம்பல் பண்ணிருக்க. வீடியோ ஆதாரத்தோட மாட்டிருக்க மௌனே. மீடியாக்கு போனா என்ன நடக்கும் தெரியும்ல. ஏய், வேண்டாடா வேண்டாடா. எங்களுக்கு வேணுமே, எங்களுக்கு எங்க வீட்டு பத்திரம் வேணும். அதுவும் 1 ஹவர்ல வேணும். தரலன்னு வச்சுக்கயேன், நீ மீடியா முன்னால சிக்கி சின்ன பின்னமாயிடுவ. அதே மாதிரி சட்டத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். வச்சிரவா? என்னையாச்சு? என்ன சொல்றாம? போச்சு, எல்லா பிளானும் மண்ணோட மண்ணா போச்சு. நீ நம்ம பேச்சு பதியாம வீடியோ எடுத்த, அவன் நம்ம எல்லாரோட பேச்சும் பதிவு மாதிரி வீடியோ எடுத்துட்டான்ல. அதுல நாம மிரட்டினதெல்லாம் பதிவாயிச்சுல, பார்த்தல. அப்ப இத வச்சு அவன் என்ன வேணா பண்ணலாம்ல. மீடியாவுக்கு போவானாம், என் மானத்தை வாங்குவானாம். 1 மணி நேரம் நமக்கு டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள அவன் வீட்டு பத்திரத்தை கொடுக்கலனா என்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்றான். என்னமோ இவதான் பெரிய புத்திசாலி மாதிரி பேசுனீங்க. இப்ப என்ன ஆச்சு? இளவெடுத்த மூதி என்னையே மாட்ட வச்சுட்டால. நான் பப்ளிக்ல அசிங்கப்படக்கூடாது. அவன் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள நான் அவன் டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். இல்லை, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அதுக்குதான்யா வந்தவ போறவ சொல்றதெல்லாம் கேட்டா இப்படிதான் நடக்கும். என்னமோ ஊர்லயே இவதான் பெரிய புத்திசாலி மாதிரி பேசுனீங்க. பாத்தீங்கல்ல எங்க கொண்டு போய் உங்களை விட்டுருக்கான்னு. ஒரு உருப்படாதவங்க கிட்ட மாட்டி விட்டுருக்கால. சாரிங்க ஐயா, இந்த மாதிரி சொதப்பலாகும் நான் நினைக்கவே இல்லை. உன்னோட சாரியை கொண்டு கோவத்துல போடு. என்னையே மாட்ட விட்டு வேடிக்கை பாக்குறல, உன்னெல்லாம் என்ன செய்யறது? எங்கள அந்த டாக்குமெண்ட்? ஐயா டாக்குமெண்ட்டை காணுங்க ஐயா. டேய் என்னடா சொல்ற? ஒழுங்கா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேன்க்கா, காணுங்கா. டேய் எங்கடா இங்க இருந்த இன்ஹேலர்? டேய் போய் தேடுடா.
அவசரமா கிளம்பி போனாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. குமார் ஒரு ஃபோன் பண்ணி பாடுறேன். அப்பா அவன் வேலையில இருக்கும்போது 99 ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? 2 பேரும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல தானே வேலை பார்க்கறாங்க. வரட்டும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு ஃபோன் பண்ணி கேட்டா என்னடா தப்பு? அப்பா இந்த சம் எனக்கு டவுட்டா இருக்குப்பா. அப்பாவுக்கு மனசு சரியில்லடா, போய் அம்மாட்ட கேளு போ. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? குழந்தைகிட்ட ஏன்டா எப்படி பேசுற? எல்லாம் என் தலையெழுத்து நினைச்சுதான். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்கப்பா. போடா உம்மாட்ட போய் கேளு போ. அம்மா இந்த சம்ல இருக்க டவுட்டை கிளியர் பண்ணி கொடுங்கம்மா. ஏன் அவர் உங்க அப்பா தானே, அவர்கிட்ட போய் கேளு. மகனோட டவுட் அவர் கிளியர் பண்ண மாட்டாராமா? என்ன அகிலா, அவன் தான் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான்னா நீயும் அப்படி இருக்க? குழந்தை பாவம் இல்லையா? எல்லாம் அவனுக்கும் தெரியட்டும். எதையும் யார்கிட்டயும் நான் இனிமே மறைக்கிறதா இல்ல. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ் அதான் உங்க சாகாஷ் நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?